வந்தது ரவி வருமாமா இல்லை நாரதரா? நாரதர் என்ற பெயரிலே ரவி வருமா. ஏன் உளர்ற? ரவிவர்மா என்ற பெயரில் நாரதர். அப்ப ரவிவர்மா இல்ல, ரவிவர்மா இல்ல, வந்திருக்காரு. ஆனா நாரதர் வந்திருக்காரு. மாட்டினாண்டா மாட்டினாங்கடா. என் கோபத்தை தணிக்க இந்த ஈஞ்ச வயல் ஒரு மேடை. திறமையை பார்த்துக்கிட்டு அன்பளிப்பு கொடுக்கணும். திறமையை பார்த்துக்கிட்டு அன்பளிப்பு கொடுக்கணும். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாட்டியமும் நாட்டிற்கு நல்ல பயனை தருமுன. இயல் இசை நாடகம். இயல் முதல்ல பேச்சு, இசை அப்புறம் பாட்டு, நாடகம் அப்புறம் தாண்டி நடிப்பு. முதல்ல எதை வச்சான்? பேச்சு. நீ எந்திரிச்சு போடா, நீ எந்திரிச்சு போயிரு, போடா. எங்கே அந்த காலத்திற்கு சொந்தக்காரர்? அந்த நாராயணா என்ற சத்தத்தை இசைத்த அந்த கலைஞன் யார்? அந்த கவிஞன் யார்? பார்க்க வேண்டும், பேச வேண்டும், உரையாட வேண்டும். எங்கள் உரையாடலே உரை போட்டு பேச வேண்டும். நாங்கள் இலக்கத்திலே உரை போட்டு பேசுகிறோம். உங்கள் ஜாமானுக்கு நீங்கள் உரை போட்டதுண்டா? இருக்கு, வர எல்லாமே வரும். இல்லை, நீங்கள் எந்த ஜாமானை சொல்றீங்க? நான் சொன்னது தான், நான் கொண்டு வர ஜாமானத்தை. நான் சொல்வது நாடகம் முடிந்து ஹார்மோனியத்திற்கு பாதுகாப்புக்கு இருக்கு, துணி உரை. மிருதங்கத்திற்கு பாதுகாப்பிற்கு துணி உரை. ஆல்ரவுண்டிற்கும் தாளம் மட்டும் எதற்காக அம்மனக்குண்டியாக இருக்கிறது? அம்மனக்குண்டியா? அதுக்கு வாயே திறக்க மாட்டார் தாளக்காரர். ஏன் தெரியுமா? 2 தாளத்துக்கு 2 உரையா இருக்கு. ஒன்று ஏன் தெரியுமா? சை என்ற மனைவி கீழே இருக்கின்றால், சக்கென்ற கணவன் குத்தும் பொழுது சைஜக்கு என்ற ஆதிதாளம் பிறக்கிறது. புருஷன் முண்டாட்டி 2 பேர்த்தையும் பிரிக்கக்கூடாது என்பதற்காக இருவருக்கும் ஒரு உரை. வந்திருக்கிறவர் முன்னுரையா அல்லது முடிவுரையா அல்லது கட்டுரையா? கட்டுரை என்பது ஒரு பொருளை பற்றி சுற்றி சுற்றி அதனுடைய புகழை பேசும் பொழுது அது கட்டுரையாகி விடுகிறது. முன்னுரை என்பது கதைக்கு முன்கூட்டியே இது இப்படித்தான் அப்படின்னு சுருக்கமாக சொல்வது முன்னுரை. முடிவுரை ஏன்டா இவன்கிட்ட பேசுனா, இவன்கிட்ட பேசி ஏன்டா அப்படி போகிறான் முடிச்சுக்கிட்டு போயிட்டா, அதுக்கு பேர் முடிவுரை. வந்திருப்பவர் முன்னுரையா, முடிவுரையா, கட்டுரையா? இந்த மேடையிலே ரவிவர்மா நாரதர் வந்துட்டார்னு சொல்லிட்டீங்க. எங்கே அந்த காலத்தில் நான் எப்போ கூப்பிட்றோன்னு இங்கே அப்போ தான். சரி, இதுக்கு மேலே அந்த ஆள் பாட்டு பாடினாம்ல தலையை பிடிச்சி கிள்ளியே விடுவேன். நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் இருந்தால் தானே வாசிப்பிய. போயிட்டு வாங்க. வருக வருக. குறிஞ்சிநிலத்தின் சார்பாகவும் அந்த பயம் இருந்தால் சரி. பயம் இல்லை, உங்கள் உசுரை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஊன்றுகோல் வைக்கிறேன். குறிஞ்சிநிலத்தின் சார்பாகவும், தொண்டை நாட்டின் சார்பாகவும், மேற்பாடி வனத்தின் சார்பாகவும், இங்கே அமர்ந்திருக்கும் அறிவு திருச்சபையின் சார்பாகவும் உங்களை நான் வருக 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 வரவேற்பு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சனிமூல பக்கம் ஜவனம் சொல்லுது. கலகம் தெரிஞ்சு வர்றவன் சொந்தக்காரன், தெரியாம வர்றவன் களவாணி, அறிஞ்சு வர்றவன் முள்ள மாறி, அறியாம வர்றவன் முடிச்சவிக்கி. என் இடத்த நீங்க வந்திருக்கீங்களே, நீ எனக்கு என்ன தெரிஞ்சு வந்த சொந்தக்காரனா? இல்லை தெரியாம அந்த களவாணியா? இல்லை என்ன அறிஞ்சு வந்த நீ முள்ள மாறியா? அறியாம வந்த முடிச்ச வைக்கியா? மாலை உனக்கு எதுக்கே அவங்க போடணும்? உனக்கு இரு, நீ என்ன பண்ண? உனக்கு எதுக்கு அவங்க மாலை போடணும்? கிராமத்தார்கள் உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க, அதுக்கு திறமையை பாராட்டி மாலை போடலாம். மாலை போடுறதுல பலவிதம் இருக்குடி. ஒரு மாலை
ஒரு மனிதனுடைய கழுத்திலே ஒரு நிமிஷம் கடந்து கலட்டினா அதுக்கு பேர் பாராட்டு மாலை. அதே மாலை அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிடந்தா அது மணவரையில் மாப்பிள்ளை கழுத்தில் கிடக்க வேண்டிய மாலை. அதே மாலை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடந்துச்சுன்னா அது பொணத்து கழுத்தில் கிடக்க வேண்டிய மாலை. உனக்கு எதுக்கு நான் இந்த மாலை போட்டாங்க? முதல்ல நீங்கள் யார்? ஏன் இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வாங்க பேசுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைய பேச விட்டு தான் பார்க்கணும். பிள்ளை எப்படி பேசுது, இந்த பிள்ளைகிட்ட என்ன விவரம் இருக்குது, என்ன பேச ஆரம்பிக்குது அப்படின்னு அவங்க பேச்சை கொடுத்தா தான் அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன முதல்ல என்ன பேசுனீங்க? முன்னுரையா, கட்டுரையா, இல்லை முடிவுரையா? வெள்ளச்சாமி, இந்த சட்டம் சாப்பிடாலாம் இங்கே நம்மக்கிட்ட பேசக்கூடாது. வேற ஆள் புதுசாக கட்டை பிடிச்சிக்கிட்டு வரவங்ககிட்ட போய் அது தெரியுமா, இது தெரியுமா, உனக்கு அப்படி பேச தெரியுமா, இப்படி பேச தெரியுமா, அப்புறம் என்னமோ தாளத்துக்கு விளக்கம் சொல்கிற. என் நாதாரி, தாளம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? கணவன் மனைவியா? நீ பேசுகிறதெல்லாம் பேச்சா? உலகமெல்லாம் பார்க்கும். தாளம்னா எங்கே இருந்து பிறந்துச்சு, தாளம் யார், இந்த தாளத்தை கொடுத்தது யார், இதெல்லாம் தெரிஞ்ச அவனு மண்டை புழக்கணும். எவனைய பேச்சா பேசுகிற, பேச்சா அள்ளி விடுற. இன்னைக்கு நீ என்கிட்ட நீ பேசி மட்டும் நீ ஜெயிச்சு விட்டு போயிரு. இந்த மேடையில் எல்லாத்தையும் நான் அவுத்து வச்சுட்டு போயிடுறேன். பேசுவோம், பேசி பார்ப்போம். முடிவுரையா, இல்லை கட்டுரையா, இல்லை முன்னுரையா? நான் முன்னுரையாக இருக்கேன்யா. நான் உனக்கு நான் முன்னுரையாக இருக்கிறேன். கட்டுரையாகவும் இருக்கவில்லை, முடிவுரையாகவும் இருக்கவில்லை. முன்னுரைனா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு நேரத்தில் ராமாயணத்தை எழுதுறதுக்கு போனாங்க. அப்போ தான் பார்த்தாங்க, டேய் உனக்கிட்ட நான் ஒரு வாசகம் சொல்கிறேன்டா, இங்கே பாரு என்ன, டேய் உங்களை பேச மாட்டேன், கதையில் பேசுனேன். நீங்கள் யார், எப்படியாப்பட்டவங்க? இதெல்லாம் 32 வருஷமா அனுபவிச்சு. நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். இப்போ எனக்கிட்ட அனுபவி, இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். இப்போ நான் முளைச்சி வர்றேன், பேசுங்க, முளைச்சி வர்றேன், நான் பேசி பார்ப்போம். அப்போ அவர் பார்க்குறாரு, ஐயா நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்ல தெரியலையே. அட என்னடா இப்படி காட்டுவாசி மாதிரி இருக்கிறிய, படித்தவன் மாதிரி பெருசாக பீத்திக்கிற, எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசிக்கிற, திருப்பி ஜானி மூளை பக்கம் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தங்க நான் சொல்லணும்? என்னத்தை சொல்லணுமா? ராமான்னு சொல்கிறா, சொல்ல வரல. அட சரி பரவாயில்லடா. மரான்னு சொல்கிறேன், வரல. சரி பரவாயில்ல, உட்கார்ற ஒரு இடத்துல. டேய் எதுக்கடா அப்படி நிற்கிற பாவம், உட்கார்ற. கதையில் உங்களை பேச மாட்டேன். நீங்கள் யார்? தமிழ் சிறந்தவர். நீங்கள் வெள்ளச்சாமி, பெரிய பெரிய நாரதரெல்லாம் நீங்கள் பார்த்து. பெண்கள் தான் சாடை பேச பிறந்தவர்கள். கதையை பேசுகிறேங்க, கதையை பேசுகிறேன், நீங்களும் பேசுங்க. எவ்வளோ எனக்கு கொஞ்சம் வாஸ்து சரியில்லை, நீங்கள் எங்கிட்டு வாங்க. ஏன் உங்கள் வழியிலே நான் போகிறேனே, வாங்க அப்படின்னு சரி உட்கார சொல்கிறாங்க. உட்காந்து மர்ரா 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 என்று ஒரு முன்னுரையை சொன்ன ராமா 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 என்று வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு ராமாயணத்தை எழுதுவதற்காக வால்மீகியாகப்பட்டவள் உருவாகினாக. நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் என்று முதல்ல இருந்துச்சு. அது மருவி மருவி திருப்பத்தூர் 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 என்று வந்துச்சு. அவர் நான் சொல்ல முன்னுரிமையாக சொல்லி எனக்கு முன்னாலே அவனை உட்கார வச்சு இதை சொல்கிறா அப்படின்னு உரிமையோடு சொன்னேன். அதனால் அவன் முன்னுரிமையாக சொல்லி ராமாயணத்தை எழுதுவதற்காக வால்மீகியாக மாறினான், புற்றாக மாறினான். அது முன்னுரிமை. அவன் ஆச்சரியர் பார்த்தான், ஆஹா இவங்கெல்லாம் நம்ம எழுதுறதுக்கு முன்னால் ராமாயணத்தை நம்ம முன்னால் எழுதி போகிறோம்டா அப்படின்னு சொல்லி வாழை இலையிலே ராமாயணத்தில் ஒரு எழுத்தில் எழுதி ஆற்றில் விட்டுட்டேன். நான் தாண்டா முதல்ல ராமாயணத்தை எழுதினேன், நான் தாண்டா முன்னுரிமை, எனக்கு தாண்டா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். அது முன்னுரிமையாக இருக்கட்டும். அதுபோல் இந்த இடத்துல நானும் முன்னுரிமையாக இருக்கிறேன். பேசணும். தாளம் என்னமோ கீழே பொண்டாட்டி இருக்காலாம், மேலே புருஷன் இருக்காலாம். செயின் சக்கம் எங்கேடி செயின் சக்கு போடுற, செயின் சக்கா போடுற, குடுமையை அறுத்து போடுவேன் சொல்லிவிட்டேன். சட்டம் சவடாலாக பேசுகிற. வெள்ளச்சாமினா வர்றவங்கெல்லாம் நாரதரெல்லாம் பயந்துடுவாங்க. என்ன நாரதரை இவர்களுக்கெல்லாம் பிடிக்கலையா? நாரதர் என்மூல பேச்சுங்கிறேன். வந்ததுலேருந்து நாரதர் சரியில்லை, நாரதர் பேச்சு சரியில்லை. இந்த நாரதரை நான் ஜெயிக்கணும், நான் பேசணும். என்ன பேச்சு, எவ்வளோ பேச்சு. அன்பளிப்பு கொடுக்க விட மாட்டேங்கிற, பாட விட மாட்டேங்கிற, மாலை போட விட மாட்டேங்கிற. எதுக்கு இந்த வயிற்றுச்ச உனக்கு? எவ்வளோ மாலை நீ வாங்கியிருப்ப, எவ்வளோ அன்பளிப்பு நீ வாங்கியிருப்ப. பாரிய பேச்ச பாரியா. இந்த தாளமாகப்பட்டது சின்னம் பிள்ளையில் 3 வயசில் வெறுங்கையில் தாளம் போட்டுக்கிட்டு பாடினாராம் குளத்து கரையில். அப்போ பார்த்தாங்கள சிவபெருமானும் பார்வதியும், அம்மா
சின்ன பையன், இந்த சின்ன பையன் வெறுங்கையில தாளம் போடுறான் உங்களை இல்ல. இல்லை உன்னைய திருத்த முடியாது, நீ இங்கிட்டே வா. என்னையா கதை பேச விட மாட்டேங்கிறேன். இல்லை பேசுங்க. அப்ப நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி இல்லை, நான் இல்லை, உங்களை இல்லை. பேச விட்டு அழகு பார்த்து பேசுங்க, நல்லா பேசுங்க. ஏன்னா அந்த சின்ன பையன் வெறுங்கையில தாளம் போடுறான்டா, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சிவபெருமானே ஆகாயத்திலிருந்து ஐம்பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை திருஞான சம்பந்தருக்கு அன்றைக்கு தாளத்தை கொடுத்தாரே. அது எந்த தாளம்? அவர் வெறுங்கையில தாளம் போட்டாரு. அங்கே இருந்து மேலிருந்து கொடுக்கப்பட்டது தாளம். அந்த தாளத்தை ஐம்பொன்னால் செய்யப்பட்ட தாளம் திருஞான சம்பந்தர் 3 வயசுலேயே போடப்பட்டார். அது எந்த தாளம்? அது ஆம்பளையும் பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்ததா தாளம். தாளம் போட வச்ச பொறுமை வெள்ளச்சாமி, சட்டம் செவடால் இங்கே பேசக்கூடாது. அது ஒரு விஷயம். மாலை முதல்ல போடுறது பாராட்டு மாலையாம், அடுத்து போடுறது பார்த்தா கல்யாண மாலையாம், கொஞ்ச நேரம் பார்த்தாக்க பிணத்துக்கு போடுற மாலையாம். எவ்வளோ ஒரு சட்டம் செவடால். மாலையில் கூட உனக்கு வைத்தறிச்சலா? மாலை இன்னொரு மாலையை பார்த்துருக்கியா, கேள்விப்பட்டிருக்கியா? மாலை யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாலை ஏன்னா யாருக்குமே கொடுக்கக்கூடாது, அர்ச்சனை செஞ்சாலும் கொடுக்கக்கூடாது, பூஜை பண்ணாலும் மாலை கொடுக்கக்கூடாது. எங்கே யார் கேட்டது? நான் முதல்ல சொன்னேன். ஐயனாருக்கு காவலாக இருக்கிறது யார்? கருப்பசாமி. அந்த கருப்பசாமி எந்த கருப்பசாமி? 18ஆம் படி கருப்பசாமி. அவர் கேட்டுக்கொண்டார். கேரளாவில் இருந்த நம்பூதிரிகள் 18 நம்பூதிரிகள் வந்து அழகர் சாமியை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக, திருடி கொண்டு போகிறதுக்காக வந்தார்கள். ஆனால் முடியவில்லை. அவர்களை எல்லாம் படிகளாக அமைத்து, சுருக்கமாக பேசுகிறேன், அவர்கள் எல்லாம் படிகளாக அமைத்து 18 படி கருப்பராக உட்கார்ந்தார். அப்படி உட்காரும் பொழுது பெருமாளுக்கிட்ட கேட்டார், ஐயா பெருமாளே, யாருக்குமே கொடுக்காத மாலை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு அர்ச்சனை செய்கிற மாலை அனைத்தும் எனக்கே கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கருப்பசாமி கேட்டுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு அழகர் கோயிலில் வந்து எங்கே பூஜை செஞ்சாலும் அவருக்கு பூஜை செய்கிற மாலை அனைத்துமே நம்ம 18ஆம் படி கருப்பருக்கு மட்டும்தான் கொடுப்பார்களாம். ஆகையினால அப்படிப்பட்ட மாலையாகப்பட்டது ஏன் சொந்தக்காரர் எனக்கு கொடுத்த மாலை, நான் போட்டுக்கிட்ட மாலை, இந்த மாலையில் உனக்கு என்ன பிடிங்கிக்கிட்டு போகுது, உனக்கு என்ன சட்டம் பிடிங்கிக்கிட்டு போகுது? மாலை அப்படிப்பட்ட மாலை. அந்த மாலை அப்படியே இருக்கட்டும். தெய்வத்துக்கு நாங்கள் தெய்வமாக உள்ளவங்க, எங்களுக்கு கிடைக்கிற மாலையை பற்றி நீங்கள் ஏன் பேசுறிய? எங்கே பேசி பார்ப்போம். மொல்ல மொல்ல வந்தவனா, முடிச்சிய வைக்கியா, களவாணியா, என்னைய எவ்வளதையா தொட்டு வைக்கிற ஒரு மனுஷன்? ஒரு நாரதர்கிட்ட வந்து எவ்வளோ வார்த்தை நீ தொட்டு வைப்பேன்? திருட்டு பயலாகவும் நான் இருப்பேன். களவாணிக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், ரட்சகனாகப்பட்டவன் எல்லா பொருளையும் திருடி கொண்டார்கள். அப்போ திருடி கொண்டதுனால அவனுக்கு புத்தி சொல்லி அன்னைக்கு வால்மீகியாக மாற்றுறது நான் தான். ராமாயணத்துக்காக புற்றாக வளர்ந்து வால்மீகியாக ஒரு திருட்டு பயலை மாற்றியது நான் தான். சரி, திருட்டு பய முள்ள முள்ள மாறியது யாரு? முள்ள முள்ள மாறியது யாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா, மெல்ல மாறினது யாரு அப்படின்னு பார்க்க, பெருமாளாகப்பட்டவர் மெல்ல மெல்ல மாறி வந்தார். அப்படி திருக்காட்சி கொடுத்தார், சுயரூபத்தை கொடுத்தார். அப்போ மெல்ல மெல்ல மாறி வந்து பெருமாளாகப்பட்டவர் திருக்காட்சி கொடுத்தார். முடிச்சு அவிக்கி அப்படின்னு பார்க்க போனோம்னா, முடிச்சு அவித்தது யாரு? அவளாகப்பட்டவர், குஜேலராகப்பட்டவர் அவள் வச்சிருந்தார். கிருஷ்ணரை பார்க்க போனார். அந்த முடிச்ச அவத்து, கண்ணா நான் என்ன கொண்டுகிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த அவளை யாருக்கிட்ட கொடுத்தா? கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தார். அவர் வாங்கி சாப்பிட்டார். அது ஒரு முடிச்சு. இந்த முடிச்சில் என்ன வச்சிருக்கேன்? குடு, நான் அவத்து பார்க்குறேன்னு சொல்லி முடிச்சவத்தது அங்கே. அப்படிப்பட்ட கண்ணனுக்கும் குஜேலருக்கும் நடந்தது முடிச்சவைக்கு. ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து அப்படி வரும் பொழுது வயிற்றில் இருந்த தொப்புள் கொடிக்கும் அதிலும் உண்டு. அந்த முடிச்சை அவுத்து வெளியில் விட்டாலாக்க அது முடிச்சவைக்கு அப்படிங்கிற ஒரு முடிச்சு அவுத்தது அங்கே. அப்போ முடிச்சவைக்கியா யாரை பார்த்து பேசுறது? என்ன பேச்சு? வருமுறையும் கேட்கக்கூடாது. சட்டம் செவடால கொட்டத்தை ஒடுக்கி போடுவேன். ஆமாம் சொல்லிவிட்டேன். எங்க ஆரம்பிச்சிரு, பேசுவோம் பார்ப்போம். எனதருமை ரசிக பொதுமக்களே, ரவிவர்மாவுக்காக நிறைய ரசிகர்கள் இருக்கீங்க. இருந்தே உன்னை யானே கைதட்ட சொன்னது? அது மட்டும் வைத்து எறியுதுங்க. நான் சொல்லி முடிச்ச பிற்பாடு கைதட்டுங்க. ரவிவர்மார்கள் வெள்ளச்சாமியை சந்திச்ச உடனேயே புலி அடிக்குதோ இல்லையோ அவருக்கு ஒரு கிளி அடிச்சு போகுது. கிளின்னா பயம். யார் சொன்ன? புலி அடிக்குதோ இல்லையோ வெள்ளச்சாமியை கண்ட உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி. அப்புறம் சரக்கு வச்சிருக்காருப்பா. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். போனே உடனே வாரிக்கிட்டு போவ வீட்டுக்கு. இல்லை இல்லை இல்லை, சும்மா ஜாலியாக தெரிஞ்சுக்கோங்க.
ராமாயணத்தை எழுதுவதற்கு காரணம் திருடாக இருந்த ஒருத்தனை திருத்தியது நீங்க தானே? ஆமா. அது ராமாயணம் தானே? ஆமா. அதை யாரு தமிழாக்கம் பண்றவர்? கம்பர் தானே? ஆமா. அந்த கதையை நீங்க படிச்சிருக்கீங்களா? படிக்காமையா கம்பர்னு சொல்லுவேன்? கம்பன் வீட்டும் கட்டுத்தறியும் கவி பாடும் இருக்காங்க. அடுத்து நான் கேட்கிற கேள்விக்கப்பட்டு நீங்க பதில் சொன்னா போதும். நீ இந்த வெள்ளச்சாமி நீ ஜெயிச்சுட்டு மட்டும் போயிரு. சத்தியமா சொல்றேன். நீங்க ரவிவர்மாவுக்கு நிறைய கை தட்டிங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா ஏத்துக்கல. அது என்ன ஏத்துக்கிறேன்? இந்த நாடகத்தை நல்லா ரசிக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறோம். ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டுங்களே. உங்களுக்கு உண்டான கைதட்டு 7 கைதட்டு தான், வேற எந்த கைதட்டு வரல. எவ்வளவு கைதட்டு கிடைச்சிச்சு? கேட்டு வாங்க கூடாது ஏரியா. நான் கேட்டே வாங்கல, உங்களுக்கு நான் பெருமையை சேர்க்கிறேன். சரி சரி. வெள்ளச்சாமிங்கிற தூண்டுகோல் இருந்தா தாண்டி ரவிவர்மாங்கிற அந்த திரி எரிய முடியும். வெள்ளச்சாமி தூண்டுகள் இல்லைன்னு வச்சுக்கவே, திரி போக போக அணைஞ்சிக்கிட்டே இருந்துக்க முடியும். அதை மட்டும் தெரிஞ்சுக்க. தண்டி கூட்டத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஓட்டு தான் செல்ல இல்லை. அது ஒன்று தெரியுமா? இங்கே இருப்பவர்கள் பூரா ராமாயணத்தை படிச்சிருக்கிறார்களா? அம்மா யோ சும்மா எரியா. யார் இல்லைன்னு சொன்னது? இருங்க. எங்கே ராமாயணத்தை நாங்கள் நல்லா தரவா இருக்கு, நீங்க பேசுங்க, நாங்கள் அதில் தப்பு சொல்றோம்னு ஒரு ஆளை கையை தூக்க சொல்லு. அண்ணா எல்லாம் கையை படிச்சு நம்ம படிச்சிருக்க கூட்டம் தெரியலன்னு உட்காந்துருக்கலாமா? நம்ம யாருக்குமே தெரியாது. என்ன நான் தாயா சொல்றேன், ராமாயணம் யாருக்குமே தெரியாதா? நாடகத்தை பார்த்துட்டு வேணா யூடியூப்ல பார்த்துட்டு வேணா எல்லாருமே சொல்லலாம். எங்கே இந்த கூட்டத்தில் ராமாயணத்தை நாங்கள் முழுசா படிச்சிருக்கோம். 2 பேர் பேசுறது இதுதான் சரி, வெள்ளச்சாமி பேசுறதுதான் சரி, ரவிவர்மா பேசுறதுதான் சரி அப்படின்னு ஒரு ஆளை எந்திரிச்சு கைதட்ட சொல்லுங்க. எத்தனை பேர் அங்கே ராமாயணத்தை படிச்சிருக்கேன்? அங்கே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பெண்களே கைத்தட்டி உன் வேலையை பாரு. இங்க வா. உனக்கு ஓல்டு மங்கு என்ன சிவாசு இதுதான் உனக்கு தெரியும். ராமாயணத்தை பற்றி உனக்கு தெரியுமா ஐயா? அண்ணே உட்காருங்க. நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, பேசாமல் இருங்க. நான் இப்போ மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் சொல்றார் வால்மீகி முனிவர் இங்கே இருந்தார். அந்த ஆள் யாரியா? வால்மீகி முனிவர் யாரு? வால்மீகி முன்னா புற்று, வால்மீகம் என்றால் புற்று. அதுல ஒரு முனிவன் இருந்தான். ராமாயணம் நடந்தது யாருனால? என்னால. அத யார் எழுதுனது? ராமாயணம் எழுதுனது யாருன்னு கேட்குறீங்களா? இல்ல தமிழாக்கம் பண்ணது யாருன்னு கேட்குறீங்களா? இந்த என்கிட்ட நீ கொக்கி போடாது. என்ன முதலே ராமாயணத்தை எழுதியது யார்? ஆஞ்சநேயர் பெருமான்னு சொல்றேன். முதல்ல காதுல என்ன கேட்டுக்கிட்டு இருந்தார்? ராமாயணத்தை எழுதுன ஆஞ்சநேய பெருமானா? முதல்ல வலை ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு, தவறா பேச முடியாது. முதல்ல வாழை இலையிலே எழுதி சுருக்க எழுத்துல இதுதாண்டா ராமாயணம், 300 இது தாண்டா முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி வாழை இலையிலே எழுதி போட்டு ஆற்றிலே விட்டார் ஆஞ்சநேயர் பெருமான். அதற்கு பிறகுதான் எல்லாரும் எழுதுவதற்கும் பாடுவதற்கும் ஆரம்பித்தது. ஆஞ்சநேயர் பெருமானுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் வெளியில, அப்புறம் தான் வெளியில எல்லாருக்கும் தெரியும். சரி, உண்மைனா ஒத்துக்குங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க. இதை நான் ஒத்துக்கிட்டேன்னா பகவான் எனக்கு சோறு போடணும், உங்களுக்கும் சோறு போடணும். அப்ப பொய்யுங்கிறிய? நான் பொய்ன்னு நான் உங்களை சொல்லலை. நான் ஏன் சோறு போடணும்னு சொன்னா அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டேன்ல, பொய்யில்ல நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயம், என்ன? தமிழாக்கம் செய்தவர் யார்? அதுதான் கம்பன் சொல்லிட்டேன். கம்பர் தானே? ஆமா. இந்த வாழை இலையை பத்தி பேசுனீங்களே. ஆமா. வாழை இலை எப்ப வந்துச்சு? ஆஞ்சநேயனுக்கும் ராமனுக்கும் என்ன நடந்தது? அந்த வாழை இலையிலே நடுவிலே கோடு வருவதற்கு என்ன காரணம்? அப்ப ஆரம்பத்தில் அழகா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, தொட்டு வைக்கிறீங்க, பாராட்டக்கூடிய விஷயம்.
அப்போ வாழை இலை எப்போ வந்துச்சு அப்படின்னா, வாழை இலை ராமாயணத்திலும் இருக்கும், மகாபாரதத்திலும் இருக்கு. போட்டுட்டேன், தொட்டுட்டேங்க, ஊழையும் மிரட்டக்கூடாது, அப்படிலாம் உதறக்கூடாது, பேசி தொட்டு வச்சிருக்கேன். அங்கே ராமனாகப்பட்டவன் சாப்பிட்றார். எங்கே சாப்பிட்றாரு? ஒரு முனிவர் வீட்டில் சாப்பிடுவதற்காக அழைத்திருக்கின்றார்கள். அழைத்த உடனே அந்த வாழை இலையை போட்டு அதில் சோற்றை வைக்கின்றார்கள், பதார்த்தங்கள் வைக்கின்றார்கள். ஆனால் கனிகளும் வைக்கின்றார்கள். அப்போ கனிகளும் இருக்கும் பொழுது ராமன் நினைக்கிறார், ஆக நம்மளுடைய நண்பனை விட்டுட்டு நம்ம சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லி அந்த கனியை மட்டும் ஒதுக்கி வச்சு ஒரு இழுத்தார் நடுக்கொண்டு. அப்படி கோட்டை இழுத்த உடனே தான் இன்றைக்கும் வாழை இலையிலே கோடு விழுவதற்கு காரணமாக இருந்தது அன்றைக்கு ராமன் போட்ட கோடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு விஷயம். ஆனால் எதற்காக ஒதுக்கி வச்சார்? அவருக்கு சோறு கிடைக்கணும் நான் ஒதுக்கி வச்சாரு கிடையாது. ஆனால் ஆஞ்சநேயர் பெருமான அனுமாருக்கு பிடிச்சதெல்லாம் கனிகள் தான். அதிகமாக சோறு சாப்பிட மாட்டார் அணிகள் ஐயா. அப்ப கனிகளைத்தான் சாப்பிடுவார் என்று சொல்லி முனி இலையிலே பக்கமாக வைத்து தான் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு போங்க, யார் வீட்டுக்கு போங்க சாப்பிட, அங்கே போனோம்னா அந்த முனி இலை பக்கம் தான் அந்த கனிகளை வைப்பாங்க. அதன் காரணமாக தான் ஆதி காலத்திலே அன்ற ராமனாகப்பட்டவருக்கு நினைவாக ராமன் என்ன செஞ்சார்னா, ஆஞ்சநேயருடைய நினைவாக அந்த கனிகளை ஒதுக்கி அந்த முனி இலை பக்கம் தான் ஒதுக்கி வச்சாங்க. அதுதான் நண்பனுக்கு ஒதுக்கி வச்ச கனிகள் பதார்த்தம். அதுதான் அதனால தான் நண்பருக்கு ஒதுக்கி வச்சாங்க கனிகள். அதனால தான் இன்றைக்கு நம்ம யார் வீட்டுக்கு விருந்துக்கு போனோம்னா ஒரு கனியாகப்பட்டதாகப்பட்டதோ அந்த நுனி வாழை பக்கம் வைப்பாங்க. அன்றைக்கு ராமன் அனுமனுக்காக ஒதுக்கி வச்ச இடத்துல இன்றைக்கும் யார் வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் கனிகளை ஒதுக்கி வைக்கிறார்கள். ராமன் போட்ட கோடு தான் அன்றைக்கு நடுக்கொண்டு வாழை இலையிலே. அதே மாதிரி மகாபாரதத்தில் எங்கே வாழையில இந்த 5 ஊர் கிராமத்தார்கள் நடத்திய நாடகத்திலே இவருடைய பேச்சை கைதட்டுகின்ற பொழுது நான் பேசினால் அது எடுபடாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதை நான் திருப்பி பேசினால் அந்த பாவம் என்னைத்தான் சேரும். நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இல்லை, உண்மையாக கைதட்டி இருக்காங்களா இல்லையா? ராமனாகப்பட்டவர் போட்ட கோடா இல்லையா? அவர்கள் கைதட்டினார்கள். அந்த ஐயா அந்த பாவத்தை நான் ஏத்துக்க விரும்பலையா, நீ தான் ஏத்துக்கிட்டியா, அப்புறம் என்ன விடுங்க இருங்க. அது என்ன பாவத்தை ஏத்துக்கிட்டானா? இல்லை, அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய், அப்ப அவங்க ஏத்துக்கிறாங்க அந்த பாவமா? நான் உங்களை பொய் என்று நான் உரைத்தால் என்ன அந்த நாடகம் இந்த இந்த ரசிகர் பூரா உங்களுக்கு தான் புரியுதா? திரும்பவும் அந்த இடத்துக்கு போனீங்க, என்ன அது என்னது? இல்ல, நான் சொல்றது உண்மையா இல்லையா அதான் பேசணும். இருங்கண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. நான் சொல்றது உண்மையா இல்லையா? மற்றவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. உண்மை இல்லை. அது என்ன உண்மை இல்லை? ஒன்று உண்மைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைண்ணே இருண்ணே, பேசாம இருண்ணே, சத்தம் படாதண்ணே, பேசாம இருண்ணே. தண்ணி சாப்பிடலாம், தண்ணிக்கு எல்லாரும் ஆமா போடலாம். ஆனா நீங்கள் சாப்பிடும் தண்ணிக்கு உங்கள் குணம் வேறு, நான் சாப்பிடும் தண்ணிக்கு என்னுடைய குணம் வேறு. சரி, ரவிவர்மா ஜெயிச்சதாகவே இருக்கட்டும். அது என்ன இருக்கட்டும். இப்ப இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி பேசினீர்கள். கும்பாபிஷேகம், இந்த கும்பாபிஷேகம் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இன்னைக்கு. எந்த கோயிலுக்கு? ஐயனார் கோயிலுக்கு தான். ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் இவற்றை யாராவது கை தட்டி ஏதாச்சும் பேசினி அப்படிலாம் நான் உள்ளே போயிடுவேன், பார்த்துக்குங்க. நான் புராணத்தை நான் பொய்யா பேச மாட்டேன். அப்படி பேசினால் அடுத்த பிறவியில் நான் வவ்வாவாத்தான் தொங்கணும். நல்லா தெரிஞ்சு இங்கே வையா, கும்பாபிஷேகம் நடந்தது தானே? ஆமாம். ஒரு கிராமத்திலே, இந்த கிராமம் இல்லை, ஒரு மாபெரும் கோயிலை கட்டுகின்றார்கள். அந்த கோயிலை கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 100 கிராமம் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டுகிறது. 100 கிராமம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருச்சு. 100 கிராமம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை வச்சிருச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகம். ஆனால் அந்த ஊர் அத்தனை கிராமத்தில் உள்ள தலைவர்களிடம் போய் இறைவன் சிவபெருமான் சொல்லுகிறார், ஒழுங்கா கும்பாபிஷேகத்தை நாளைக்கு வச்சிருக்கிய தேதியை நீங்கள் தள்ளி வைக்கணுங்கிறார் சிவபெருமான். தேதியை நல்லா கேட்டுக்கணும். சிவபெருமான் போய் தேதியை நீ தள்ளி வச்சிருக்கியாங்கிறார்.
அப்போ இவங்க கேட்குற, ஐயா உங்களுக்கு தானையா நாங்கள் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு தானையா கும்பாபிஷேகம், இன்னைக்கு நீங்கள் தேதியை தள்ளி வைக்க சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, என் பக்தன் ஒருவன் இருக்கிறான், அவன்கிட்ட நான் காட்சி கொடுத்துட்டு நான் எந்த தேதியை சொல்கிறேனோ அந்த தேதியில் கும்பாபிஷேகத்தை வைங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். சிவபெருமான் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு கும்பாபிஷேகம், இன்னைக்கு கனவில் சென்று அத்தனை கிராமத்து தலைவர்களிடம் சொல்லுவதற்கு என்ன காரணம்? அந்த ஒருத்தற்ற போய் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் பொழுது அந்த சிவபெருமான் யார்கிட்ட போய் பேசினார்? அவர் யார்? அதை மட்டும் சொல்லுங்க. கேள்வியா? என்னையா முண்டாம இருக்க? கேள்வி வச்சிருக்கேன். எனக்கு உன்னை அவமானப்படுத்தணும்னு வந்தவன் நான் எது வேணாலும் கேட்பேன். என்னை அடுத்த வருஷம் இந்த மேடையில் என்னை போடாட்டியும் பரவாயில்ல, என் அறிவை மதிக்காவிட்டால் நான் அந்த ஊருக்கு வரலையா? என் அறிவை மதித்தவர்கள் வெள்ளச்சாமி தான் வேணும் அப்படின்னா அவங்க என்னை கொண்டு வருவாங்க. சொல்லுங்க. என்னையா நீ கேள்வி கேட்குறப்ப? கோயிலை கட்டுறாங்க, கோயிலுக்காக சிவபெருமானாகப்பட்டவர் போய் தேதியே மாற்றி வை அப்படின்னு போய் சிவபெருமானம் போய் ஆமா சொன்னாரா? சிவபெருமான் தான் சொன்னார். சொல்லியிருக்காரா? ஒரே ஒரு பக்தனுக்காக, ஒரு பக்தனுக்காக ஆமா தேதியை மாற்ற சொல்லி, தேதியை மாற்றி சொல்லி வச்சிருக்காரு. அப்போ இங்கே கும்பாபிஷேகம் நடந்தாக்க இதில் கணக்கு போட்டு வச்சிருக்கேன், முதல்ல இருந்து கேட்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு இவ்வளவு கைதட்டு தாடுறால இவங்களுக்கு முன்னால் ரவிவர்மாவை அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு கேள்வியை நீ எடுத்து வச்சிருக்கியா? வில்லு வளைகிறது என்றால் அம்பு முன்னால் போகிறது அர்த்தம், கிடா பின்னால் வருகிறது என்றால் பாய்கிறது அர்த்தம். அது பயப்படுவதல்ல. புலி பதுகிறது என்றால் அது பயமல்ல, பாய்வதற்கு அறிவு பாய்வு. அதைத்தான் நான் கேட்டேன். சரி அண்ணே, வெள்ளச்சாமிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கண்ணே. யாருமே கைதட்டக்கூடாது. எனக்கு கைதட்டு வேண்டாம்ண்ணே, வேண்டாம். தயவு செய்து தண்ணி போட்டிருந்தா தட்டுங்க. தண்ணி இந்த கூட்டத்தில் யார் யார் போட்டுங்களே தட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். அது என்ன தட்டுறவங்களையும் கெடுக்கிற நீ வந்து? ஐயா உனக்கு நான் கைத்தட்டு வாங்கி கொடுக்குறேன், பெருமை வேண்டாம் ஐயா. இது மாதிரி கேள்வி என்ன யாரும் கேட்டதில்லையா? அதுக்கு பெருமைப்படுத்த உன்னை தட்ட சொல்றேன். உம்மை கேவலப்படுத்த நினைத்தவன் நான் என்னை நீ கேவலப்படுத்த நினைக்கிறேன், ஆனா உனக்கு நான் பெருமைப்படுத்தி கைத்தட்ட சொல்றேன் மக்கள்கிட்ட. நீர் என்னையா மம்மா கொடுக்கு அந்த அங்க புழுதிபட அறிவாளி நெய் பூசி பங்க படபரன்று கால் பரப்பி சங்கதனை கீர்க்கின்றாருக்கும் நற்கிறனோ என் கவியை ஆராய்ந்து. மனுஷனை வந்து தெய்வம் சோதனை பண்ண விட்டானா மனுஷன்? சங்கரப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேதுகுலம் தான் தமிழை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் உண்மை போல் இறந்துண்டு வாழ்வு. சிவபெருமானை பார்த்து நற்கிற பெருமான் கேட்டானே, போடா பிச்சைக்காரன் அப்படின்னு. நீர் என்னையா அம்மா கொடுக்கு. சரி அதே மாதிரி பார்த்தானே என்ன முத்தெரு வத்தி திறனகி அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குறுபற என போதும் முட்கற்பெற மர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 மூவர் தமரம் அடிபேன 10 தலை தத்தைக்கடையோடு ஒட்டக்கரை மத்தை பொறுதல் பட்டப்புகள் வட்டத்திகரல் இரவாக பத்தற்கரை தத்தைக்கடவைய பச்சைப்புகள் மெச்சப்புடன் பச்சைத்துளர் அச்சுத்துள்ளது ஒரு நாளே தித்தித்திய ஒத்தப்பரிபுற நித்தப்பதும் வைத்து பெருவினடு கழுதோடு கழுதாட கொத்துப்பறை கொட்டக்கிழமை கொக்கு கொத்திப்பதை பொக்குப்பொடி என முதுகூகை கொட்பெட்டொரு நட்பெட்டொரு வெட்டிப்பள்ளி இட்டுக்குளரை கொத்துப்பட பெருமாளை 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 என்று அன்று அருணகிரி நாதருக்கே முருகப்பெருமான் அடி எடுத்து நாவில் ஒரு சுவடியை எழுதி காட்டினாரே, அன்று தமிழுக்காக எடுத்து கொடுத்தாலே அது ஒரு சிறப்பாக அன்றைக்கு சிவபெருமானுடைய பிள்ளையாகப்பட்டவர் எடுத்து கொடுத்திருக்காரு, அது ஒரு சிறப்பு அல்லவா? அருணகிரிநாதன் அங்கே பொம்பளை ஆசை பிடித்தவர். அருணகிரிநாதன் பொம்பளை ஆசை பிடித்த பல தாசிகளிடம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து உடல் உறவு கொண்டவர் அருணகிரிநாதர். அவர் கடைசியிலே அவருடைய உடல் கெட்டுவிட்டது, குஷ்டம் வந்துருச்சு. கடைசியில் ஆண்டவா நான் இறக்கும் பொழுது ஒரு பெண்ணை அணிவிக்கணும்னு அக்காவை கூட்டி சொல்றார். அக்கா போய் கேட்கிறா, இவர் யார் யார் எந்தெந்த பெண்ணிடம் சொத்தை இழந்தாரோ, என் தம்பி உயிர் போகிற நேரத்தில் ஒரு பெண் மீது ஆசையாக இருக்குது அப்படின்னு கூப்பிட்றேன். அந்த தாசிகள் சொல்கிறாங்க, உன் தம்பிக்கு வந்து இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது, நாங்கள் எப்படி படுக்க முடியும் அப்படின்னு கூறுகிறார். அங்கேருந்து வர்றா,
தம்பி படுத்திருக்கான், அருணன் சொல்லவன். அப்போ வந்து அப்பா ஆசையை நான் தைக்க முடியலப்பா, யாருமே யாருமே உன்ட்ட வர இஷ்டம் இல்லப்பா. அந்த பெண்களிடம் என்ன இருக்கிறதோ அதான்டா என்கிட்ட இருக்குன்னு இப்படி முந்தானைய பிடிச்சா பாரு, அருணனுக்கு அறிவு பிறந்தது. அப்பத்தான் அக்காமலம் போன பிறவுக்கு முக்காமலம் எதுக்குடா அப்படின்னு பழமொழி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததே அது. அக்காவும் அவுக்கவில்லை, அதைத்தான் சொல்ல வர. அதை உணர்ந்தான் அருணன். இப்படி பிடிச்சா பாருங்க, அந்த முந்தானை இப்படி பிடிச்சி இழுக்க அக்கா காலில் விழுந்து கும்பிட்டான். காலில் விழுந்து கும்பிட்டு இந்த உயிர் நமக்கு தேவையா அப்படின்ட்டு திருவண்ணாமலை கிளி கோபுரம் அங்கே சென்றான். இனிமேல் பட்டு இந்த உயிர் தேவையே இல்லை அப்படின்ட்டு மேலே இருந்து குதிச்சு உசிர விடுவோம், கீழே விழுவோம் சாபம் என்றதுக்கு குதிக்க போனான். அப்படி குதிச்சான் பாருங்க. அப்பதான் ஏந்தினார் முருகப்பெருமான் ஏந்தினார். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருவர். அப்பா அரணியா, ஏண்டா இங்கே வந்த? என் குற்றத்தை வந்து நான் பெரிய குற்றவாளி. சரிப்பா, உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னாரு. முத்தம்மைன்னாரு. அம்மாவில் இருந்து ஆரம்பிட்டா முத்தை திரு பத்தி திருநகை. அன்றைக்கு ஏந்தி என்னுடைய திருப்புகளை பாடுறான்னாரு. பாடி பெருமாளில் கொண்டு முடிச்சு விட்டாரு. எப்படி பெருமாள் முடிப்பா? பெருமாளே என்ன அவங்க மாமன் வச்சுனீங்க, அதனால பேசி முடிச்சாருல. நீ எங்கே தொட்டாலும் நான் தொட்டு வருவேன்ல உன் பின்னால. பேசுங்க. சரி, கேட்ட கேள்விக்கு நானும் பதில் தெரியாமல் சொல்ல போனா இருமச்சேன். இந்த ஆள் ஒரு கேள்வியை வச்சுப்பட்டு போயிட்டார். அதுக்கு பதில் சொல்லாமல் நான் போயிட்டேன்னாக்க இந்த மேடைக்கு நான் அடிமைன்னு எல்லாத்தையும் அவச்சு வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஒரு சட்டமான கேள்வி. கும்பாபிஷேகத்தை பற்றி பெரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை யாரும் பேசாத ஒரு கேட்காத ஒரு கேள்வியை இவர் பேசுகிறார். பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா சிவபெருமானே போய் கோயிலில் போய் கட்டின கோயிலில் போய் தேதியை மாற்றி வைடா கும்பாபிஷேகம் அப்படின்னு போய் கனவுல போய் மன்னன் கிட்ட போய் சொல்லியிருக்காருன்னா எங்கே அப்படின்னு பார்க்க போனோம்னா சோழ நாட்டில். அப்படி பாருங்க, சோழ மன்னராகப்பட்டவர் நல்லா, அதைத்தான் நான் தலைவன் சொன்னேன். அதான் பேசிட்டேன், சொல்லிட்டியே. அவர் என்ன செய்கிறார், சிவன் கோயிலை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக ரொம்ப நாளாக சில பொருள்களை வாங்கி கோயிலை எழுப்பி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனை போட்டு மனையை பார்த்து மன சாஸ்திரத்தை பார்த்து கோயிலை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். கட்டினாக்கா இவரும் கட்டுறார். இன்னொருத்தர் பார்க்குறார், ஆஹா சிவபெருமானே, ரொம்ப நாளாக என் மனசுக்குள்ள ஒரு ஆசை, நானும் ஒரு கோயில் கட்டலாம்னு பார்க்குறேன். அண்ணே கொஞ்சம் சத்தம் படாதீனே, நானும் ஒரு கோயில் கட்டலாம்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கிட்ட ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு பிரம்மச்சாரி சன்னியாசி சாமியார் வேடத்தில் இருக்கிறேன். என்கிட்ட காசு பணம் ஏதும் இல்லை இறைவா. என் மனசுக்குள்ளேயே நானும் ஒரு கோயிலை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் எப்படி வாஸ்து பார்த்து அங்கே அஸ்திவாரம் தோண்டி எப்படி அங்கே அந்த சுவர்களை கோயில்களை எப்படி எழுப்பினாரோ அதே மாதிரி இவரும் மனசுக்குள்ள அஸ்திவாரம் தோன்றாரு, பொருட்களை வாங்கி போடுறாரு, கோயிலை எழுப்புகின்றார். இதை பார்க்குறார் சிவபெருமான். என்னடா ஆச்சரியமாக இருக்குது, மன்னர் நிஜமாக கட்டுறான், ஆனால் இவன் கோயிலுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டுறானே அப்படின்னு சொல்லி மனசில் சிவா 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 என்று சொல்லி எல்லா பொருளையும் வாங்கி இங்கே கோயிலை கட்டிட்டார். கோயிலை கட்டி முடிச்சுட்டா கும்பாபிஷேகம் பண்ணணும், குடமுழுக்கு வைக்கணும். அப்போ தான் பார்க்குறார் சிவபெருமானே, இந்த தேதியில் நான் குறித்த தேதியில் எனக்கு வந்து நீங்கள் காட்சி கொடுக்கணும், இந்த தேதியில் நான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதை பார்க்குறார், ஆஹா மனசுக்குள்ளே யாரும் வித்தியாசமாக மனசுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டியிருக்காண்டா, கண்டிப்பாக இவனுக்கு தாண்டா நம்ம திருக்காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட போகிறார். அப்பா நீ நல்லா செலவு பண்ணி கட்டியிருக்க, பொன் பொருள்லாம் நல்லா செலவு பண்ணி அருமையான கோயிலை எழுப்பியிருக்க, ஆனால் உன் கோயிலுக்கு நான் வரலை, தேதியை மாற்றி வை. என்ன தேதியை மாற்றி வை, உன் கோயிலில் கும்பாபிஷேகம் நாளைக்கு வச்சுருக்கீங்கன்னா மறுநாள் வை, நான் முத நாளே இன்னாருக்கு நான் கோயிலுக்கு போகிறேன், கும்பாபிஷேகம் நடக்க போகுது. யார் கும்பாபிஷேகம் நடத்துறது? பூசலார் என்று சொல்லக்கூடிய நாயன்மார் மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டி அதுக்கு தேதியும் குறித்து அதுக்கு கும்பாபிஷேகம் இந்த நாளில் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானு கண்ணுக்கு தெரியறது மாதிரி மனசுக்குள்ளே கோயிலை கட்டி வச்சிருக்கார். இதை சிவபெருமானை பார்த்துட்டாரு. கண்டிப்பாக மனசுக்குள்ளே கட்டினவனுக்கு நான் போகிறேன், அவருக்கு காட்சி கொடுக்குறேன், அவனுடைய கும்பாபிஷேகத்துக்கு நான் போகிறேன், ஆனால் கட்டின கோயிலுக்கு அடுத்த தேதியை மாத்திரா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சிவபெருமானே மாற்றிய தேதி எது அப்படின்னு பார்க்க போனோம்னா பூசலார் அப்படிங்கிற நாயன்மார்களுக்கு எல்லாம் படிச்சிருப்பிய. அவருக்காக அந்த கோயில் தேதியே கும்பாபிஷேக தேதியை மாற்றி அமைத்தவர் அவர் தான். இது உண்மைனா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க.
என்ன அப்புறம் கொண்டே தடவுற? ஒரு மனிதனுக்கு மூக்கில் கையை வச்சான்னா யோசிக்கிறான்னு அர்த்தம். இந்த தாவாங்கோட்டையில் கையை வச்சான்னா சிந்திக்கிறான்னு அர்த்தம். என்ன பேசலாம்னு. ஒருத்தன் நெத்தியில கையை வைக்கிறான்னா ஏன்? அப்பா நெத்தியிலேருந்து அறிவு களஞ்சியத்தை இறக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படா அந்த நெத்தியிலேருந்து அறிவு களஞ்சியம் இறக்கலாம்னு. அப்படியா? ஆமாம். சரி, இன்னொருத்தன் சரி உங்க கொட்டையை பிடிக்கிறான், தாவாங்கொட்டையை. ஏன்? ஏன் ராசா நீ நல்லா இருக்கணுமே, நல்லா பேசுறேன். கடன் கேட்கறதுக்கு. கடன் கேட்கத்தேன். இந்த கொட்டைக்கு உண்டான மகிமை பெருங்கொண்ட எதுக்குமே கிடையாது. மீண்டும் இந்த பகுதியிலே நாம் சந்திப்போம். நானாச்சும் நெருப்பு தான். சரி, என் தங்கச்சி ரேணுகா தேவி தணல். தணலா? நீங்க என் தங்கச்சி கிட்ட ஜெயிக்கணும். உங்க தங்கச்சி கிட்ட தணல், அது நீங்க நெருப்பு. உங்களை சமாளிச்சாச்சு. ஆனால் உங்க தங்கச்சி ரேணுகா தேவி தணல். வர சொல்லுங்க, எங்க தண்ணியை விட்டு நாங்க தணலை அணைச்சி போடுறோம். நீ தண்ணிங்கிற அது மண்ணெண்ணெய். வரட்டும், எது எரியுதுன்னு பார்ப்போம். கொளுத்தி விட்டுருவான். வரட்டும்யா. 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியது எனக்கு நல்லா தெரியும். எனது ரசிக பொதுமக்களே, மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் முருகேஷ் அவர்கள் நம்ம சத்தியமங்கலத்தில் எங்கள் கோயில் வேலை பார்த்ததே முருகேசன் தான். நம்ம ஊருக்காரர். கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சா இல்லையா? இங்கே விஷயம் நேற்று தான் முடிந்தது சத்தியமங்கலத்தில். கும்பாபிஷேகத்தை கூட அப்போ நான் நாடகத்துக்கு போயிட்டு தூங்கலை. அப்போது எங்கள் ஊர் எல்லாருமே வெள்ளை, அந்த ஊதா கலரில் சட்டை, எல்லாம் வெள்ளை வேட்டி. உண்மையிலே நடந்தது. நான் மட்டும் எப்படின்னா ஒரு கிழிஞ்ச வேஷ்டி, ஒரு சட்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். நாடகத்தை முடிச்சு தூக்க கலக்கா போய்கிட்டுருக்கேன். என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய பேத்தி எல்லாருமே முன்கூட்டி போயிட்டாங்க. அங்கே நான் மட்டும் எட்டி நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த நடிகர் மட்டும் எல்லா கண்ணுக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்போ டே வெள்ளச்சாமி, நீ ஏன்டா இந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நிறையா எங்கள் கிராமத்தார்கள் கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன், இவ்வளோ பேர் நிற்கிறியே, இத்தனை பேர்த்துக்கு தீர்த்தம் தெளிக்கணும் அப்படின்னு தீர்த்தத்துக்கிட்ட போய் நிற்கிறீங்களே ஐயா. ஆனால் அந்த கருடன் எந்த பக்கம் இருந்து வரும் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. காரணம், சோதிட கலையை அறிந்து தெரிந்தவன், மாந்திரிக கலையை முழுமையாக கற்றவன். அந்த மாந்திரிகத்தினால நான் பிற குடும்பத்தை கெடுத்ததே கிடையாது, நல்லதை செய்து வைத்திருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட தலைவர் மயன் நின்றுக்கிட்டு இருக்கார். அந்த பக்கம் நிறையா பேர் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னடா வெள்ளச்சாமி இவ்வளவு படித்தவன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு என் கூட ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. இவ பார்த்துக்கிட்டே இருங்களே, இந்த கருடன் மேற்கு புறத்துலேருந்து 2 கருடன் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லைடா நீ என்ன அவ்வளவா படித்தவன், இப்போ பாடுறா வேத மந்திரங்கள் ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். சரியாக மேற்கு புறத்திலே இருந்து வந்தது 2 கருடன். அதை எனக்கு நினச்ச மனசு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, அந்த ஒரு 10 பேர் மட்டும், வெள்ளச்சாமி நீ சொன்ன திசையில் இருந்து தாண்டா இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. இருங்க, அப்படியே இருங்க. இப்போ கருடனை பற்றி பேசினீ இல்லை, இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டீல்ல, நான் கேட்குறேன். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு கருடன் வருது. எந்த கருடன் வந்து அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணன் இல்ல முருகேசனுக்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். சரி, இதை பேசியிருப்பான். இருந்தாலும் இந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றும் பொழுது எந்த கருடன் வந்தால் அந்த கும்பாபிஷேகத்தில் தண்ணி ஊற்றலாம்? அப்படி சொல்லுங்க. சரியான கேள்வி வைக்கணும்ல கேள்வி. சிவபெருமான் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் போய் செய்யும் பொழுது எந்த கருடன் வருவார்? கருடன்ல 9 வகை கருடன் இருக்குடி. அதெல்லாம் தான் பேசியிருக்கமே. சர்வசாதாரண கருடன் அல்ல. சரி, அம்மனுக்கு கோயில் கும்பாபிஷேகம் முத்துமாரி அம்மனுக்கு எந்த கருடன் வரணும்? பெருமாளுக்கு கோயில் கட்டும் போது எந்த கருடன் வரணும்? எங்க? அதே மாதிரி சுயநல தெய்வம்னு இருக்கு. அதெல்லாம் அந்த சுயநல தெய்வம் குடும்ப தெய்வம். அதுக்கு இப்போ ஒரு 10 அண்ணன் தம்பி இருந்தா அந்த குலக்கடவுள் குலதெய்வத்துக்கு
கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த கருடன் வரணும்? இது நிறைய இருக்கு. ஏன்னா மீண்டும் இல்ல அதெல்லாம் கேட்கல. இல்ல மீண்டும் சிவன் கோயில் கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம்னா எந்த கருடன் வந்தா தண்ணி ஊத்தலாம். 8 திக்கும் 16 கோணமும் முட்டு ததும்பி முளைத்த பெரும் சோதியை கட்டி சுருட்டி கணக்கில் அடங்கால். இதில் நான் 2 வரியை விட்டுட்டேன். என்ன கூதிக்குன்னா என்ன 2 வரியை விட்டுட்டேன். என்ன கூதிக்கு அப்படியே இருங்க. கூ என்றால் உலகம், தீ என்றால் திக்கு என்றால் 8. சரி, அதனாலதான் 8 திக்கும் 16 கோணம். இந்த 8 திக்குக்கும் 16 கோணம் இருக்கு. இந்த 16 கோணமும் எந்தெந்த தெய்வத்துக்கு ஒதுக்கப்பட்டது? ரவிவர்மா அவர்களே, இல்ல இது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் கேட்கிறேன். இல்ல நீங்க படிச்சிருக்கீங்க. மீண்டும் நேரம் ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு காலாகாலத்தில் கல்யாணம் நடக்கணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என்னுடைய நம்ம கிராமத்தில் இல்லை, என்னுடைய கிராமம், என்னுடைய தாய் கிராமம். தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதுவும் உங்க கிராமம் தான். சரி, அப்படிதானே சொன்னீங்க? ஆமா, இது என் கடமை. சரி, அந்த கெட்ட நேரத்திலே என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதை கண்டு அவமானப்படுறவனும் அதை கண்டு வருத்தப்படுவனும் இந்த வெள்ளச்சாமி தான். ஆகிரமத்தில் முகூர்த்த நேரத்தில் திருமணத்தை முடிக்க சொல்றீங்க. அதனாலதான் இந்த முகூர்த்த தவறு இருக்கக்கூடாது. மீண்டும் இந்த நான் வந்தா நீ பாட்டை குறைச்சுக்கன்னு சொல்லி பாடலையே. எத்தனை பாட்டு பாடுனேன்? 4 பாட்டு தான் பாடுனேன். மீண்டும் இந்த பகுதியிலே இருவரும் சந்திப்போம். அமைதியாக இருந்து எங்களுடைய தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நடந்த இந்த வாதத்திற்கு அமைதியாக இருந்து ரசித்த அத்துணை ரசிக பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அப்ப எல்லாரும் இருந்து என் தங்கச்சியை கல்யாணம் இருங்க. ஒத்துக்கிட்டாங்க. நீங்க தோல்வி அடைஞ்சிட்டோம்னா ஒத்துக்கிட்டீங்களா? சரி, இருக்கட்டும். அருமையான விஷயம். மறுபடியும் இதுல இருந்து நம்ம தொடரணும்னா கண்டிப்பா சத்தியமா சொல்லிட்டேன், மறுபடியும் வெள்ளச்சாமியே போடுங்க. நானும் நாரதரா வர்றேன். சுத்தமா நான் பாட்டே பாடலைங்க. ஆரம்பிப்போம், பார்ப்போம். 3 பாட்டு தான் பாடுறீங்க. நான் 3 பாட்டு தான். அதுக்கப்புறம் நீங்க பாடவே இல்லை, பாட்டே பாடல. எங்க பேசி பார்ப்போம். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த மேடையில பேசி பார்ப்போம். அரே சிட்டு பா பக்க மேலக்காரர்களே வாருங்கள். வர சொல்லு.